நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு கூகுளை சொல்லலாங்க. ஆமாங்க, நீங்கள் கூகுளோட ப்ராடக்ட்டை எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ, எதெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ, அதை சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிமோ அது எல்லாமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். அதே போல் வாட்ஸ்அப்பில் ஒரு அற்புதமான செட்டிங்கை விரைவில் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிட்டில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கப்போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, நிறைய விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கூகுள் வழியாக. அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அதோட டேட்டா, அதாங்க ஹிஸ்டரி, அது எல்லாமே கூகுளோட அக்கௌண்ட்டில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். மறுபடியும் ரீசெக் பண்ணணும்னா நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வேண்டாம்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப். நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் கூடலாம் நீங்கள் சேட் பண்ணுறீங்களோ அதோட மொத்த டேட்டாவும் வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நான் மொபைலை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை அந்த டேட்டா எனக்கு வேணும், நான் ஒரு பேக்கப்பாக எடுத்து வைக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்லேயே இருக்குது. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது எங்கே இருக்குங்கிறத தெரியப்படுத்துகிறேன். அதோடு சேர்த்து ஒரு அற்புதமான செட்டிங்கையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் சேட்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போங்க. பேஜை கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக சேட் பேக்கப், அதாவது சேட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பேக்கப்பாக கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணிக்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு பகுதி தான் இந்த இடம். இப்படி வேண்டான்னா அடுத்து டிரான்ஸ்ஃபர் சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர் சேட் ஹிஸ்ட்ரி டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வழியாக கூட நீங்கள் உங்களுடைய சேட் ஹிஸ்ட்ரியை இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். அநேகமாக அதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது. அதுக்கப்புறம் சேட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் கூடிய அந்த சேட் ஹிஸ்ட்ரியை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் ஃபோனோட ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஃபோனில் உள்ள அந்த சேட் ஹிஸ்ட்ரியை புது ஃபோனுக்கு டேட்டா கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை புது ஃபோனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன் சேட் ஹிஸ்ட்ரி. ஸோ 3 ஆப்ஷன் இங்கே இருக்குது. 4வது ஒரு ஆப்ஷன் என்ன வரப்போகுதுன்னா, சேட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் QR கோடை ஸ்கேன் பண்ணி. அதாவது உங்களுடைய பழைய ஃபோனில் சேட் ஹிஸ்ட்ரி இருக்குது, புது ஃபோனில் அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேமரா ஓப்பன் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும், புது ஃபோனுக்கு அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட் இதில் இன்னும் ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, பழைய ஃபோன், அதாவது பழைய OS, அதான் லாஸ்ட் OS அப்டேட் அப்படின்னா அந்த ஃபோனில் இது சாத்தியப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பழைய ஃபோன்னா கரண்ட் OS உள்ள ஃபோன்ல இருந்து நம்ம சேட் ஹிஸ்ட்ரியை புது ஃபோனுக்கு மாற்றிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இப்படியும் நீங்கள் சேட் ஹிஸ்ட்ரியை என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு மொபைலில் இருந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துறீங்க. கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.